ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு 1400 வருடங்களுக்கு முன்னால இதே மாதிரி ஒரு புனிதமான மாதம் ரபியுனில் அவ்வல் மாதத்தில் ஈலுலகத் தலைவர் முழு மனித சமுதாயத்துடைய விமோசனத்துக்காக வேண்டி, வெற்றிக்காக வேண்டி, சந்தோஷத்துக்காக வேண்டி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினான். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பை, முஹப்பத்தை, பாசத்தை, பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் எல்லாம் பாதைகளை மூடிவிட்டான். ஒரே ஒரு பாதையை மாத்திரம்தான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா திறந்து வச்சிருக்கிறான். அதை தான் குர்ஆன்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். ஏ அடியார்களே, நீங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வை நேசிக்கிறதாக இருந்தா ஃபத்தபிஊனி, யா ரசூலல்லாஹ் நீங்க செல்லுங்க, உங்களையே ஃபாலோ பண்ண சொல்லுங்க, உங்களையே எடுத்து நடக்க சொல்லுங்க. எப்ப அந்த மக்கள் உங்களே எடுத்து நடப்பாங்களோ யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் அந்த அடியார்களை நேசிப்பார்கள் என்பதாக சொல்லுங்க. அல்லாஹ் அந்த அடியார்களை நேசிப்பான் என்பதாக சொல்லுங்க. எனவே உலகத்துடைய நோக்கமே அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதுதான். இந்த பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டி ஒரே ஒரு வழியை தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான், ஒரே ஒரு நிபந்தனை தான். அதுதான் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையீதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கிறது. அதுலயும் அல்லாஹ் எந்த குறையும் வைத்தது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அழகான முன்மாதிரிகளை நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அததான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சுருக்கமாக 2 கவிதைகள் 3 கவிதைகள்ல சொல்றாங்க. ஃபஅஹ்ஸன மின்க லம் தரகத்து ஐனுன் وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء. யா ரசூலல்லாஹ், உங்களை விட அழகான ஒரு மனிதனை இந்த கண்ணும் கண்டிருக்காது யா ரசூலல்லாஹ். எந்த கண்ணும் உங்களை விட ஒரு அழகான ஒரு மனிதனை, ஒரு படைப்பை கண்டே இருக்க மாட்டாங்க யா ரசூலல்லாஹ். உம்மு ருபையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க மகனை பார்த்து, என்னுடைய அருமை மகனே, லவ் ரஅய்தஹு ரஅய்த ஷம்ஸ தாலிஆ, நீங்க அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முகத்தை பார்த்தீங்கன்னா நீங்க நினைப்பீங்க சூரியன் உதிச்சிருக்குது, அவ்வளோ பிரகாசமானவர் என்பதாக சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, கஅன்ன ஷம்ஸ் தஜ்ரி ஃபீ வஜ்ஹிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முகத்துல சூரியன் ஓடுறத போல இருக்கும், அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் பௌர்ணமி நிலவு இருக்கக்கூடிய ஒரு இரவில வந்தேன், சந்திரனை பார்த்தேன், ரசூலுல்லாஹுடைய முகத்தை பார்த்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 விடுத்தம் பார்த்துட்டு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முகம் அந்த சந்திரனை விட பிரகாசமாக இருந்துச்சு என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, லஸவாஹிபு யூசுஃப லவ் ரஅய்னா ஜபீனஹு லஆதர்னல் குலூப அலல் யதி. அந்த காலத்துல வாழ்ந்த யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல வாழ்ந்த பெண்கள் 2 வரிசையாக இருந்து ஆப்பிளை கையில கொடுத்து நீங்க சீவுங்க என்ற கத்திய கொடுத்தா மதி மயங்கி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட அழகை பார்த்து மதி மயங்கி விரலை வெட்டி கொள்வாங்க. அவ்வளவு அழகானவங்க.
அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஏண்ட கணவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த பெண்கள் பார்த்தா விரலை வெட்டுறதுக்கு பகரமாக உள்ளத்தை வெட்டி கொள்வாங்க. ஏன் அதை விட ரொம்ப அழகானவங்க ஏண்ட கணவர் என்பதாக சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்க அழகாக இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து கொண்டிருக்க கொள்ள அழகு கூடிக்கொண்டே போகும் என்பதாக சொல்றாங்க. எனவே உலகத்தில் உள்ள குறிப்பாக வாலிபர்கள் அவருடைய வாக்கு இவருடைய போக்கு என்பதற்காக உலகத்தில் ஒவ்வொரு நடிகர்களை, ஒவ்வொரு பாடகர்களை, ஒவ்வொரு வீரர்களை நாங்க ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா உலகத்தில் ஆக அழகான மனிதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அது மட்டுமல்ல, வ அஜ்மல மின்க லம் தலிதின் நிசாஉ, யா ரசூலல்லாஹ் உங்களைய விட சிறந்த வம்சம் பரம்பரை உள்ள ஒரு குழந்தைய எந்த பெண்ணும் பெத்தெடுத்திருக்க மாட்டாங்க யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, இன்னல்லாஹ தஹய்யரல் கபாயில் ஃபக்தாரல் அரப் ஃபதஹய்யரல் அரப் ஃபக்தார முதர் ஃபதஹய்யர முதர் ஃபக்தார குரைஷ் ஃபதஹய்யர குரைஷ் ஃபக்தார பனி ஹாஷிம் ஃபதஹய்யர பனி ஹாஷிம் ஃபக்தாரனி. அல்லாஹ் முழு மனித சமுதாயத்தில் இருந்து அல்லாஹ் அரபிகளை தேர்ந்தெடுத்தான். அரபிகள் இருந்து முதர அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். முதர்ல இருந்து குரைஷ் என்ற கோத்திரத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். குரைஷ்ல இருந்து பனு ஹாஷிம் என்று செல்லக்கூடிய குடும்பத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அந்த பனு ஹாஷிம் என்ற குடும்பத்தில் இருந்து அல்லாஹ் கடைசி ரசூலாக, கடைசி நபியாக அல்லாஹ் என்னைய தேர்ந்தெடுத்தான். எனவே நானும் நீங்களும் சொல்லக்கூடாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமெரிக்கால பிறந்திருந்தா இப்படி உடுத்திருக்க மாட்டாங்க, ஆஸ்திரேலியால பிறந்திருந்தா வேற ட்ரெஸ்ஸை தான் உடுத்திருப்பாங்க. இல்ல இல்ல, அல்லாஹுடைய தெரிவு, அல்லாஹுடைய தெரிவு எந்த கோத்திரத்துல, எந்த வம்சத்துல, எந்த குடும்பத்துல எப்படி பிறக்கணும் என்பது ரப்புல் ஆலமீனுடைய தெரிவு, அல்லாஹுடைய விருப்பம் அதுதான். எனவே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக சிறந்த வம்சத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின், யா ரசூலல்லாஹ் உங்களே எல்லாம் குறைகளை விட்டும் பரிசுத்தமான நிலைமையில அல்லாஹ் உங்களைய படைத்து வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உலகத்தில் யார் எடுத்தாலும் எவ்வளோ அழகானவர், எவ்வளோ தனவந்தர், எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் அவர் டாய்லெட் போனால் நாத்தமாக தான் இருக்கும். அதில் ரெண்டு கருத்து இல்லை. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்கள் பைத்துல் ஹலா, நீங்கள் வெளிவாசலுக்கு போவீங்க, அதை பின்துயர்ந்து யார் சரி அதே இடத்துக்கு போனால் ஒரு நல்ல கஸ்தூரி வாசத்தை தவிர வேறொன்றுமே நாங்கள் பெற்றுக்கொள்ளலே. ஆயிஷா உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹ் என்னுடைய கழிவுகளை பூமிக்கு அல்லாஹ் விழுங்க வச்சிருக்கிறான் என்பதாக சொன்னான். அதுலேயும் நாட்டம், எங்க நாட்டமே காணவே இல்லை யா ரசூலல்லாஹ். ஒரு நாள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டை சுத்தமாக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு பாத்திரத்தில் ஒரு பானம் இருக்குது, அப்படியே குடிக்கிறாங்க, தாகமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் போன போறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க, உம்மு ஐமன், நான் ஒரு பாத்திரத்தில் நேற்று இரவு சிறுநீர் கழிச்சு வச்சிருந்தேன், அதை வீசி போடுங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் அதை குடிச்சிட்டேன் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிக்கிறாங்க. சொன்னாங்க, உங்களோட வயிற்றில் எந்த வருத்தமும் வராது என்பதாக சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஹிஜாமா ரத்தம் குத்தி எடுத்ததுக்கு பின்னால கொடுக்குறாங்க, கையிபஹு, இதை பைத்து மறைச்சிடுங்க. இவர் என்ன செஞ்சிட்டாருண்டா அதை குடிச்சிட்டாரு. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன செஞ்சீங்க? நான் நீங்க சொன்ன மாதிரி மறைச்சிட்டேன். குடிச்சிட்டீங்க தானே? ஓ யா ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க ரொம்ப வேகமான வாளா இருப்பீங்க, என் ரசூலுடைய ரத்தம் உங்களோட உடம்புக்குள்ள இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் ரசூலுல்லாஹ் கைலூலா தூங்கி கொண்டிருக்கிறாங்க, முழிப்பு வருவது. பார்த்தா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மஹரமியத்துள்ள ஒரு பெண்மணி ஒரு குப்பிக்கு சின்ன ஒரு பொட்டலுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வையை சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. கேட்டாங்க, உம்மு சுலைம் என்ன செய்றீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இது ஏண்ட அத்தரை விட, ஏண்ட அம்பரை விட இது வாசமா இருக்குது யா ரசூலல்லாஹ், அதுதான் சேர்த்து வச்சு கொண்டேன் என்பதாக சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கழிவுடைய விஷயத்திலையும் ஷாஃபிஈ மذஹபுடைய உலமாக்களுடைய கருத்து அது சுத்தம் தான் என்பதாக. எனவே முழு உலகத்தில் இதை விட சிறந்த ஒருத்தர் இருப்பாங்களா என்பதை யோசிங்க.
நாங்க யாரை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம்? யஹூதிகளை, நசாராக்களை, மஜூசிகளை. உலகத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பின்படுத்த தகுதியான ஒரு மனிதனை ரப்புல் ஆலமீன் அனுப்பி செல்றான். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில ஏண்ட பொருத்தம் இருக்குது, நீங்க எடுத்து நடங்க, நான் உங்களை பொருந்து கொள்வேன். ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுடைய கவர்ச்சியை எடுப்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்க? அந்த கணவனுக்கு விருப்பமான கலர், அந்த கணவனுக்கு விருப்பமான ட்ரெஸ், அந்த கணவனுக்கு விருப்பமான வாசம், அந்த கணவனுக்கு விருப்பமான மேக்கப், அந்த கணவனுக்கு விருப்பமான சாப்பாடு, அந்த கணவனுக்கு விருப்பமான எதையும் செய்வாங்க. ஏன்? அந்த கவர்ச்சி, அந்த கணவனுடைய அட்ராக்ஷனை அவளின் பக்கம் திருப்புவதற்காக வேண்டி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அல்லாஹ் லேசா சொல்லிட்டான், படைத்த அல்லாஹ்வாகிய என்னுடைய அட்ராக்ஷன், என்னுடைய கவனம் ஒன்னின் மீது செலுத்தணுமா? ஓயா அல்லாஹ், ஒரே ஒரு வழி, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நட உட பாவன வாழ்க்கை சுன்னத் 100க்கு 100 எடுத்து நடங்க, என்னுடைய கவனம் ஒன்னின் பக்கம் திரும்பிடும். என்னுடைய அட்ராக்ஷன் அதை தவிர வேற எதிலையும் இல்லை என்றத குர்ஆன்ல சுன்னல் அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான விஷயம் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மஹப்பத் எங்கட உள்ளத்துல வாரது. சஹாபாக்கள் கிட்ட கேட்கப்பட்டுச்சு, உங்களுக்கு ஆக சந்தோஷத்தை கொடுத்த நாள் என்ன என்பதாக. ஒரு சில சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு ஆக சந்தோஷமான நாள் ஒரு ஹதீஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன நாள். அது என்ன ஹதீஸ் சொன்னாங்க? அல் மர்உ மஅ மன் அஹப்ப, யார் யாரோட நேசிக்கிறாங்களோ கியாமத்துடைய நாள் அவர்களோட எழுப்பட்டப்படுவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னது இருக்குதே, அதுதான் எங்கட உள்ளத்துல ஆக சந்தோஷத்தை உண்டாக்கிச்சு. பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடக்கப்பட்டிருக்கிறாங்க டமஸ்கஸ்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கப்பட்டிருக்கிறாங்க மதீனால. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் கியாமத்துடைய நாள் எழும்பக்கூடிய நேரத்தில் என்னுடைய வலதுல அபூபக்கர், என்னுடைய இடதுல உமர், வ அன்த யா பிலால், ஏ பிலால் நீங்க என்ற 2 கால்களுக்கு மத்தியில் இருந்து எழும்புவீங்க என்பதாக சொன்னாங்க. ஒரு நீக்ரோ, வம்சம் பரம்பரை தெரியாதவர், ஒரு அடிமை, ஒரு அலங்கோலமான மனிதன் அடக்கப்படுறார் டமஸ்கஸ்ல. ஆனா எழும்புறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய கால் கிட்ட இருந்து. ஏன்? அல் மர்உ மஅ மன் அஹப்ப, யார் யாரோட நேசிப்பாங்களோ அவர்களோட தான் கியாமத்துடைய நாள் எழும்புவாங்க. இததான் சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு சந்தோஷமான நாள் அந்த நாள் தான் என்பதாக சொன்னாங்க. ஏன்? கியாமத்துடைய நாள் ரசூலுல்லாஹ்வோட எழும்புவோமே. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் எங்கட உள்ளத்துல நாங்க எங்களோட எவ்வளவு மஹப்பத்தோ அதை விட மஹப்பத் வச்சிட்டோம் என்பதாக சொல்றாங்க. ஒரு பெண்ணுடைய மஹப்பத்துக்காக வேண்டி, ஒரு நடிகருடைய மஹப்பத்துக்காக வேண்டி, ஒரு யஹூதி நசாராவுடைய மஹப்பத்துக்காக வேண்டி எல்லாமே அர்ப்பணிக்க தயார் என்பதாக எங்கட வாலிபர்கள் இருக்கிறாங்க, எங்கட முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஆனா சஹாபாக்களாக விருப்பமான ஹதீஸ் இது, நானும் நீங்களும் பயப்பட வேண்டிய ஹதீஸ் இதுதான். ஏன்? கியாமத்துடைய நாள் எழும்பக்கூடிய நேரத்துல எனக்கு பக்கத்தில் ஒரு முஸ்லிம் இருப்பானா காஃபிர் இருப்பானான்றதை பயப்படணும். யாருடைய வாழ்க்கை எடுத்து நடக்கிறோம்? எனக்கு பக்கத்தில் ஒரு முஸ்லிம், ஒரு காஃபிர், ரசூலுல்லாஹ் தூரமான விஷயம், ஒரு காஃபிர் இருப்பானா? ஏன்? நட உட பாவன பழக்க வழக்கங்கள் எல்லாமே அவனை போல ஆகிட்டு. கேட்டா சொல்றோம் ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இருக்குது என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்களோட மஹப்பத்தை பாருங்க. 2 சம்பவத்தை சொல்றேன். அப்துல்லா பின் ஸைத் பின் அப்தி ரப்பிஹி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தோட்டத்தில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மகன் ஓடி கொண்டு வந்து சொல்றாங்க, வாப்பா ஒரு கவலையான செய்தி. என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க என்பதாக சொல்றாங்க. அப்துல்லா பின் ஸைத் பின் அப்தி ரப்பிஹி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாரு? அதானுடைய விஷயத்தை கனவுல கண்டு முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தி வச்ச சஹாபி. ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துடைய செய்தி சொல்லப்பட்டுச்சா 2 கைகளையும் தூக்குறாங்க. யா அல்லாஹ், இவ்வளோ காலம் என்னுடைய கண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து கொண்டே இருந்துச்சு. ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை நான் எடுத்து நடந்து கொண்டே இருந்தேன். இப்போ ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகினதாக செய்தி வருது. எந்த கண்கள் ரசூலுல்லாவை பார்க்கறதுக்காக வேண்டி இல்லையோ, ஏன்? ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிட்டாங்க, இப்போ அடக்கிடுவாங்க. எனவே அப்படியா கொண்ட கண்கள் ஏன் பார்த்து எடுத்து நடந்து கொண்டே இருந்தேன். ரசூலுல்லாஹ் வஃபாத்தா, என்ற கண்கள் என்னத்துக்கு யார் அல்லாஹ்? அப்படியே கையை கீழே போடுறாங்க, அல்லாஹ் கண் பார்வை எடுக்கிறான். ரசூலுல்லாவை பார்க்காத கண்கள் என்னத்துக்கு?
அவ்வளோ மஹப்பத் வச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட. ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள். சுமைரா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உஹுதுடைய போர் நடக்குது. செய்தி வருவது உங்களோட கணவன் ஷஹீத், செய்தி வருவது உங்களோட சகோதரர் ஷஹீத், மூணாவது உங்களோட ஒரு மகன் ஷஹீத், நாலாவது உங்களோட 2வது மகன் ஷஹீத். 4 பேர் உஹுதுல மௌத்தாகிட்டாங்க. அவட கேள்வி என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாமத்தா இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சலாமத்தா இருக்கிறாங்களா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சொல்லப்படுவது ரசூலுல்லாஹ் ஹைரோட இருக்கிறாங்க. அருணி, எனக்கு கொஞ்சம் அந்த ரசூலுல்லாஹவை பைத்து காட்டுங்க. 4 ஜனாசாக்கள், ஆனாலும் ரசூலுல்லாஹ் ஹைரோட இருக்கிறாங்களா? பெய்த்து தூரத்துல காட்டுறாங்க. குல்லு முசீபத்தின் பஅதக ஜலல் யா ரசூலல்லாஹ், உங்களைய பார்த்ததுக்கு பின்னால் என்ற எல்லா முசீபத்துகளும் பெய்த்துட்டு யா ரசூலல்லாஹ். எனக்கு உங்களுக்கு என்ன சரி நடந்திருந்தா அதுதான் ஆகப்பெரிய முசீபத். என் வாப்பா போகட்டும், என் கணவன் போகட்டும், என் புள்ளேல் போகட்டும், ஆனா ரசூலுல்லாஹ் நீங்க இருக்கணும் யா ரசூலல்லாஹ். இதுதான் சஹாபி பெண்களுக்கு இருந்த ஆசை, ஆர்வம், மஹப்பத். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட அனுமதி கேட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கபரை ஜியாரா செய்யறதுக்கு அந்த கம்ராக்குள்ள போறாங்க. இவங்க ரூமை மூடிட்டு வராங்க. பெரிய ஒரு சத்தம். பேய்த்து பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்துல உள்ளம் வெடிச்சு வஃபாத்தாக இருக்கிறாங்க. நசீபா பின்து கஅப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உஹுதுடைய போர்ல இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, விரோதிகளுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இது பர்தாவுடைய நிகாப் ஹிஜாபுடைய ஆயாத்கள் இறங்குறதுக்கு முன்னால் என்பதாக உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. நான் வலத பார்த்தேன், என்னைய பாதுகாக்கிறதுக்கு நசீபா இருந்தா. கொஞ்சத்துல இடத பார்த்தேன், என்னைய பாதுகாக்கிறதுக்கு நசீபா இருக்கிறா. முன்னால பின்னால வலதால இடதால எந்த அளவுக்கு என்றா அப்துல்லா அந்த நசீபா பின்து கஅப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுவோட மகனுக்கு தாக்குதல் நடந்து கீழே விழுந்து கத்துறான், என்னைய பாதுகாக்குங்க, என்னைய பாதுகாத்துடுங்க. உம்மா தூரத்திலிருந்து செல்றான். நான் அங்க வந்துட்டேன் என்றா ரசூலுல்லாஹ் கிட்ட யாரும் இல்ல, நீ எலும்பு. அவர் அப்படியே ஷஹீதாகிறார். மகன் கிட்ட போகல, ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்கிறாங்க. 13 காயங்கள், வலது கை அப்படியே வெட்டிப்பட்டு போச்சு. 1 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கணும் என்ற அவ்வளவு முஹப்பத் ஆண்கள் பெண்கள் இடத்துல இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் இருக்கிறோம். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஹப்பத் எந்த அளவுக்கு இருக்குது? ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புதிய மிம்பர் பழைய கால கெட்டப்பட்டுச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே அந்த மிம்பருக்கு மேலே ஏறுறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் போறாங்க. ஒரு அலூர சத்தம் உண்டு கேட்குது. எல்லாமே புதுமைப்படுறாங்க, என்னடா அலூர சத்தம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பருக்கு கீழே இறங்குறாங்க. அப்படியே சைடுக்கு போறாங்க. அந்த நேரத்தில் ஒரு மரக்கட்டை ஒன்று இருக்குது. அந்த மரக்கட்டைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கையை வச்சு பேசுற மாதிரி சைக்கினை செய்யறாங்க. அப்படியே சத்தம் இல்லாம பேசிட்டு சஹாபாக்கள் கேட்குறாங்க, என்ன விஷயம்? இல்லை, இந்த மரக்கட்டை இவ்வளோ காலம் நான் அதுக்கு மேலே இருந்துதான் ஹுதுபா செஞ்சேன். புதிய மிம்பர் வந்துட்டு, எனவே நான் இந்த மிம்பருக்கு மேலே ஏறி இப்போ ஹுதுபா செய்யக்கூடிய நேரத்தில் நான் இந்த மரக்கட்டை ஒதுக்கினேனே, என்னுடைய பிரிவை தாங்க இல்லாம அழுது என்பதாக சொன்னாங்க. என்ற பிரிவை தாங்க இல்லாம அழுது மரக்கட்டை. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அந்த மரக்கட்டைக்கு உள்ள கவலை கூட எனக்கும் உங்களுக்கும் இல்லை என்பதாக. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த மாதத்துல பிறந்தாங்களோ அதே மாதிரி தான் ரபீஉல் அவ்வல் இதே மாதத்துல தான் 12ஆம் தேதி வஃபாத் ஆகிட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பிறந்தது மட்டுமல்ல, வஃபாத் ஆகினாங்க. இந்த வஃபாத்துடைய நேரத்துல கடைசி வசியத், ஒரு மகன் இருக்கிறான், ரொம்ப கெட்டவன். வாப்பாக்கு எப்பையும் மாற்றம் செஞ்சு கொண்டே தான் இருக்கிறான். வாப்பா சொல்றதை கேட்கிறதே இல்லை. ஆனா எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் வாப்பா மௌத்தாக கொள்ள மகன் கொஞ்சம் வாங்கலே, என்ன இந்த டைம்ல நான் கடைசிக்கு மௌத்தா போறேன் வாப்பா, இந்த நசீகத்தை சரி கொஞ்சம் கேட்டு நடந்துக்கோவே. அந்த கெட்டவண்ட உள்ளமும் சில நேரத்துக்கு உருகலாம். அடே வாப்பா கடைசிக்கு என்னமோ உளத்த போறான் கிழவன், கேட்போமே என்று சரி கேட்பான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் முழு உம்மத்துக்காக வேண்டி 2 நசீஹத் முழு தீனுடைய சுருக்கத்தை முன்னுக்கு வைக்கிறாங்க. யா உம்மதி யா உம்மதி அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலகத் ஐமானுக்கும். என்னுடைய உம்மத்தார்களே, தொழுகைய நிலைநாட்டுங்க, தொழுகைய பற்றி பிடிச்சுக்கோங்க. உங்களோட வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அந்த அடிமைகளோட விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. இந்த 2 நசீஹத்தை செஞ்சாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முழு உலகத்துல முஸ்லிம்களுக்குள்ள தொழக்கூடியவர்களுடைய வீதம் 5 வீதம் 10 வீதம் தான். நாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள பார்ப்போம். எந்த கலிமாவை சொல்லியிருக்கிறோமோ அந்த கலிமாவுடைய கவலை எந்த அளவுக்கு எங்களோட உள்ளத்தில் இருக்குது. அந்த ரசூலுல்லாவுடைய கடைசி வசியத், தொழுகையை பற்றி பிடிச்சுக்கோங்க. எங்கட வீட்டில் எவ்வளவு இருக்குது, எங்கட குடும்பத்தில் எவ்வளவு இருக்குது, எங்கட மஹல்லால எவ்வளவு இருக்குது, எங்கட ஏரியாவில் எவ்வளவு இருக்குது, எங்கட நாட்டில் எவ்வளவு இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் இந்த நசீஹத்வல பற்றி பிடிச்சு கொண்டாங்க. உயிர் போகட்டும் தொழுகை விட மாட்டோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் கடைசி நாட்கள்ல தொழுவிப்பதற்காக வேண்டி முன்னுக்கு வராங்க. இப்னுல் முல்ஜிம் ஒரு மஜூசி வந்து அட்டாக் பண்றான். எனவே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையை முடிக்கிறாங்க, மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க எல்லாம் தூக்கி கொண்டு உள்ளுக்கு கொண்டு போனோம். ஒரு வைத்தியர் வந்து நிலைமையை பார்க்கறதுக்கு ஒரு பானம் ஒன்று கொடுத்தாங்க குடிக்கிறதுக்கு. குடிச்சா எத்தனையோ ஓட்டைகளால வெளியே வருவது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தப்ப மாட்டாங்க, கஷ்டமா இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், 6 நாட்கள் இதே நிலைமையில இருந்தாங்க. வரலாறு ஆசிரியர்கள் எழுதுறாங்க, மயக்கத்துல எப்பெல்லாம் மயக்கம் தெளிவாகுமோ கேட்பாங்க, தொழுகைக்குரிய நேரம் வந்துச்சா என்னைய தொலை வைங்க. லா ஹல்ல ஃபில் இஸ்லாமி லிமன் லா ஸலாத லஹு, யாருக்கு தொழுகை இல்லையோ அவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்பதாக சொல்லுவாங்க. அந்த சக்கராத்துல ரசூலுல்லாவுடைய வசியத் ஞாபகம் வருவது. அந்த நேரத்திலையும் கிளாஸுக்காக வேண்டி தொழுகை விட இல்ல, கல்யாணத்துக்காக வேண்டி தொழுகை விட இல்ல, ஒரு ட்ரிப்புக்காக வேண்டி தொழுகை விட இல்ல. கடைசி சக்கராத்துடைய நேரத்துல உயிர் போகக்கூடிய நிலைமை. இந்த நேரத்திலையும் இல்ல தொழுக. ஏன்? நான் தொலை இல்லாட்டி எனக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை. இததான் ரசூலுல்லாவுடைய கடைசி வசியத். எந்த அளவுக்கு தொழுகை எங்களுக்கு இருக்குது என்பதை யோசிங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கர்பலாவுடைய போர்ல விரோதிகள் 4000 பேர், இவங்களோட இருக்கிறாங்க 52 பேர். யோசிங்க. காலையில கைலூலா தூங்குறாங்க, ரசூலுல்லாஹ்வை கனவுல காண்றாங்க. ஹுசைன் இன்றைக்கு இஃப்தார் நோம்புக்கு, ஏன் ஆஷூராவுடைய நோம்பை பிடிச்சிருந்தாங்க, இஃப்தாருக்கு நீங்க எங்களைய சந்திப்பீங்க என்று சொல்றாங்க. சையீதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாலிபர்களுடைய தலைவர் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் போர் களத்தில் இருக்கிறாங்க. லொஹருடைய நேரம் வருவது. ஷிமருக்கு விரோதிகளுக்கு செய்தி அனுப்புறாங்க, கொஞ்சம் யுத்தத்தை நிப்பாட்டுங்க, நாங்கள் லொஹர் தொழணும். எங்க இது? சாயுத மருது பள்ளிக்குள்ளையா, மஹல்லாலையா? இல்ல இல்ல, யுத்த களத்துல. கொஞ்சம் நிப்பாட்டுங்க, நாங்க தொழணும். அங்க செய்தி வருது, நாங்க நிப்பாட்டவே மாட்டோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த நேரத்தில் இந்த படை 52 பேர், 26 பேர் முன்னுக்கு யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அடுத்த 26 பேர் பின்னுக்கு இமாம் ஜமாஅத்தோடு தொழுந்தாங்க. முழு உலகத்துடைய குறிப்பாக வாலிபர்களுக்கு காட்டினாங்க, ஏ வாலிபர்களே, நீங்க சொர்க்கத்துடைய வாலிபர்களுடைய தலைவர் ஹுசைனோட சொர்க்கத்தில் இருக்கணுமா? தொழுகையை பற்றி பிடிச்சுக்கோங்க. அதுதான் என்ற அப்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீஉல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி கடைசி சக்கராத்ல செஞ்ச வசியத். அதை கூட நீ எடுத்து நடக்காட்டி நீ என்ன முஸ்லிம் என்பதை முழு உலகத்துக்கும் எடுத்து காட்டினாங்க கடைசி கர்பலாவுடைய போர்ல. இந்த நேரத்திலையும் நாங்க தொழுகை, எனக்கு சர்டிபிகேட்டே இருக்குது, நான் தான் சொர்க்கத்து வாலிபருடைய தலைவர். ஆனா இந்த நேரத்திலையும் இமாம் ஜமாத்தோட தொழுறதை விட மாட்டோம். என்னையோட சொர்க்கத்தில் இருக்கணுமா? தொழுகைய நிலை நாட்டுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய ஆக முக்கியமான பாடம். தொழுகை வந்துச்சா எல்லாமே வந்துடும். ஏனே ஹராம் எல்லாமே பெய்த்திடும். பேணுதல் பக்குவமாக தொழக்கூடியவர்கள் இடத்துல. எனவே இது ஹுகூக்குல்லாஹோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுருக்கமா சொல்லிட்டாங்க. ரெண்டாவது,
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வமா மலகத் ஐமானுக்கும், உங்களோட வலக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அந்த அடிமைகளோட விஷயத்துல அல்லாஹ்வை பயந்துக்கோங்கோ. உங்களோட உம்மட விஷயத்துல பயந்துக்கோங்கோ இல்ல, உங்களோட மனைவிட விஷயத்துல பயந்துக்கோங்கோ இல்ல, உங்களோட குடும்பத்தார்களுடைய விஷயத்துல பயந்துக்கோங்கோ இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது அடிமையுடைய விஷயத்துல. இந்த காலத்துல வேலைக்காரி வீட்டில் இருப்பா, வேலைக்காரியுடைய விஷயத்துல பயப்படுங்க இல்ல இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னது அடிமையுடைய விஷயத்துல. அந்த காலத்துல அடிமைகள் வியாபார பொருட்களை போல வாங்குவாங்க, விற்பாங்க. அந்த அடிமையோட விஷயத்துல நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கோங்கோ என்று சொன்னா, உம்மட விஷயம், வாப்பாட விஷயம், சகோதரருடைய விஷயம், குடும்பத்துடைய விஷயம் எவ்வளவு முக்கியம் என்பதை யோசிங்க. அடிமையோட விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்துக்கோங்க என்று சொன்னாங்க. இந்த காலத்துல உம்மாவுக்கு இருக்கிற கண்ணியம் என்ன, வாப்பாக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் என்ன? கியாமத் நெருங்கிட்டு வஅதா அர்ரஜுலு ஜௌஜதஹு வஅக்க உம்மஹு வஅத்னா ஸதீகஹு வஅக்ஸா அபாஹு. கியாமத்துடைய நாள் நெருங்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதன் மனைவிக்கு வழிபடுவான், உம்மக்கு மாற்றம் செய்வான், நண்பனை கிட்டியாக்கி கொள்வான். வஅக்ஸா அபாஹு, வாப்பாவை தூரமாக்குவார். என் கூட்டாளிமார்கள் தான் எனக்கு பெருசு, என் மனைவி தான் எனக்கு பெருசு. உம்மா யாரு, வாப்பா யாரு? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அடிமைட விஷயத்துல அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, அடிமைட விஷயத்துல. எனவே நானும் நீங்களும் இந்த ஹுகூக்குல் இபாத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்புகளோட விஷயத்துல எவ்வளவு மிருதுவான தன்மை உள்ளவர்களாக மாறணும் என்பதை யோசிங்க. நாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன சொல்லுவோம், ஹயாத்துக்கும் தேவையில்லை, மௌத்துக்கும் தேவையில்லை, முகத்தை கூட பார்க்க வேணாம், வீட்டை வந்து மண்ணை மிரிக்காதுன்னு சொல்றோம். எந்த உரிமையோட செல்றோம், எந்த கலிமாவை அடிப்படையாக வச்சு சொல்றோம் என்பதை யோசிங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்த மார்க்கம், மக்களை மன்னிங்க, மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை மறந்துடுங்க, மறைங்க, சேர்ந்து போங்க என்பதாக தான் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தனக்கு அநியாயம் செஞ்சவர்கள், அந்த அநியாயம் செஞ்சவர்களுக்கும் ரபியுல் அவ்வல் மாதம் எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம் தான். அவர்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, உபகாரம் செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள் இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்தில் கடைசியாக விரும்புறாங்க காபாக்குள்ள போய்த்து தொழுகிறதுக்கு. எனவே உஸ்மான் பின் தல்ஹா என்று செல்லக்கூடியவருடைய கையில் துறப்பிருந்துச்சு. அவர் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை தழுவிரிக்கல. பெய்த்து கெஞ்சி கேட்குறாங்க, திங்கிழமை வியாழக்கிழமை தார நாள் ஆனாலும் தர இல்லை, தரவே மாட்டோம் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நாள் வரும் நான் ஓண்ட நிலைமையில் இருப்பேன், நீ ஏண்ட நிலைமையில் இருப்பாய். ஒரு நாளும் அப்படி நடக்காது. குறைஷிகளுடைய முதுகெலும்பி ஒட்டஞ்சிரிக்கணும், ஒரு நாளும் நடக்காது. 8 வருடங்களுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கைக்கு அந்த துறப்பு வந்துட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஞாபகம் வருவது உஸ்மான் பின் தல்ஹா. சொல்றாங்க, கொஞ்சம் வர சொல்லுங்க. எனவே முன்னுக்கு வாராங்க, கலஸ் காட்டல்ல, துறப்பை வச்சு சுத்தி சுத்தி என்ன சொல்றா, இப்ப எங்கட கையில தான் ஆட்சி வந்திருக்குது, அப்படி ஒன்றுமே சொல்லல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வரலாறு செல்லுது, அவரோட கையில ரசூலுல்லாஹ் துறப்பை கொடுத்து சொன்னாங்க, ஹுதூஹா யா பனி தல்ஹா خالدةً طالدةً إلى يوم القيامة لا يأخذ منها منكم إلا ظالم. சொன்னாங்க, இந்த துறப்பை நீங்க பிடிச்சுக்கோங்க. ஏ தல்ஹாவுடைய குடும்பத்தார்களே, நீங்க எனக்கு அநியாயம் செஞ்சீங்க, நான் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோட முழு குடும்பத்துக்கும் நான் உபகாரம் செய்கிறேன். அதுவும் டெம்பரரி, தற்காலம் இல்ல இல்ல, கியாமத் வர காட்டும் இந்த குடும்பத்துல தான் இந்த துறப்பிருக்கும் என்பதாக சொன்னாங்க. எந்த மக்கள் முன் வந்து இந்த துறப்ப அவங்களோட குடும்பத்தால் எடுப்பாங்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்பதாக சொல்றாங்க. 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னால 109வது வம்சம் 109வது புள்ளட கையில துறப்பு போய்த்து, இன்னும் நீங்க எனக்கு அநியாயம் செஞ்சீங்க, நான் உங்களோட வம்சத்துக்கே உபகாரம் செய்வேன் கியாமத் வர காட்டும். இதை தான் ரபியுல் அவ்வல் மாதம் எங்களுக்கு படிச்சு தந்தது. நாங்க உம்மாவோட கோபம், வாப்பாவோட கோபம், சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி பிரிவினைகள், நாங்க பேச மாட்டோம், கதைக்க மாட்டோம், நீ அந்த கட்சி நான் இந்த கட்சி, இல்ல இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் எங்களை முஸ்லிம்களாக படைச்சிருக்கிறான், கலிமா சொன்ன மக்களாக படைச்சிருக்கிறான். மக்களுடைய நலவுகளை பார்ப்போம், கெடுதிகளை மறைப்போம், மறந்துடுவோம், மன்னிப்போம் என்பதை தான் இஸ்லாம் எங்களுக்கு படித்து தருவது. முனாஃபிகூன்களுடைய தலைவர் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல்
முனாஃபிகூன்களுடைய தலைவர். எவ்வளோ அநியாயம் செஞ்சான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. உஹுதுல கிட்டத்தட்ட 300 பேரை கழட்டி கொண்டு போனாங்க முனாஃபிக். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி இட்டு கெட்டின மனிதன், ரசூலுக்கு முகம் கொடுக்க இயலாத அளவுக்கு, மிம்பருக்கு ஏற இயலாத அளவுக்கு கேவலப்படுத்தினான். ஆனா அவன் கடைசி மௌத்துடைய நேரத்தில் வசியத் செய்கிறான், என்ற ஜனாசாவை ரசூலுல்லாஹ் தான் தொழுவிக்கணும் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவ்வளோ அநியாயக்காரன் வசியத் செய்கிறான், என்ற ஜனாசாவை ரசூலுல்லாஹ் தொழுவிக்கணும். எனவே செய்தி வருவது, ரசூலுல்லாஹ் எழும்புறாங்க, போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிப்பட்டிட்டாங்க. யார் சொல்ல, யார்ட ஜனாசா என்று தெரியுமா? ஓ தெரியும், அப்துல்லாட ஜனாசா. சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன், நீங்க 70 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று குர்ஆன்ல சொல்லிட்டானே. உமர் என்ற ஆதரவு, நான் 70 விடுத்தங்களை விட இஸ்திக்ஃபார் செய்வேன், அல்லாஹ் மன்னிப்பான் என்று ஆசை வைக்கிறேன் என்பது ஆசை. இவ்வளவு அநியாயம் செஞ்சவனுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையை தட்டிட்டு ரசூலுல்லாஹ் முன்னுக்கு போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இறங்கி வந்து ரசூலுல்லாஹ் நிப்பாட்டுறாங்க. குர்ஆனுடைய ஆயத் புதுசாக இறங்கிச்சு, வலா துஸல்லி அலா அஹதிம் மின்ஹும், அந்த முனாஃபிகூன்களுக்கு தொழுவிக்க வானம் யா ரசூலல்லாஹ். ஆனா உள்ளம் இடம் கொடுக்குது இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை கண்ணியப்படுத்தினாங்க. எனவே என்ன செய்றாங்க, மேலாடைய கழட்டுறாங்க. மேலாடைய கழட்டிட்டு சஹாபாக்களோட கையில கொடுக்குறாங்க. இதால் அந்த அப்துல்லாவுடைய ஜனாசாவை சுத்துங்க என்பதாக சொல்றாங்க. சஹாபாக்கள் கொதிக்கிறாங்க, இந்த மனுஷனுக்கு பேய்த்து இப்படி அஹ்லாக்க காட்டணுமா, இவ்வளோ பண்புகளை காட்டணுமா? சஹாபாக்கள் கொதிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வார்த்தை, வமா யுக்னி அன்ஹு கமீஸி, ஏன் இந்த மேலாட, இந்த முனாஃபிகூன்களுடைய தலைவர் ஏண்ட மேலாட இந்த அப்துல்லாவுக்கு எந்த பிரயோசனம் தரக்கூடியது இல்லை, ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. வலகின்னி அர்ஜு ஐ யுஸ்லிம பிஹி அக்ஸர மின் அல்ஃபின் மின் பனில் ஹஸ்ரஜ். ஆனா என்ற ஆதரவு ஆசை என்னென்றா, இந்த முனாஃபிகூன்களுடைய தலைவர் எனக்கு அநியாயம் செஞ்சவன், இந்த ஜனாசாவோட நான் நடந்து கொள்ளக்கூடிய முறையை பார்த்து பனு ஹஸ்ரஜ் என்று செல்லக்கூடிய அந்த கோத்திரத்தில் உள்ள அந்நிய மக்கள் 1000 பேருக்கு மேலே இஸ்லாத்துக்குள்ள வரணும் என்று ஆசைப்படுறேன் என்பதாக சொன்னாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, ரசூலுல்லாஹ் முனாஃபிகூன்களுடைய தலைவருடைய ஜனாசாவோட நடந்து கொண்ட முறையை பார்த்து 1000க்கு மேல மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லாக் அந்நிய மக்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்துச்சு. நானும் நீங்களும் தாய்க்கு சொல்றோம், தந்தைக்கு சொல்றோம், அயல் வீட்டுக்காரருக்கு சொல்றோம், மஹல்ல வாசிக்கு சொல்றோம், ஹயாத்துக்கும் தேவையில்லை, மௌத்துக்கும் தேவையில்லைன்னு சொல்றோம். ஆனா சொன்னார் ரபியோனில் அவ்வல் மாதம் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத், என்ன முஹப்பத், கடைசி வசியத், அடிமேட விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. ஆனா நாங்க ஒரு கண்ணியமான ஒரு முஸ்லிம்ட விஷயத்திலையும் அல்லாஹ்வை பயப்படாம இருக்கிறோம். குறை பார்த்து பார்த்து பார்த்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு சமூகமாக வாழ்றதாக இருந்தா நலவுகளை பார்ப்போம், கெடுதிகளை மறைப்போம், மறந்துடுவோம், மன்னிப்போம். அப்படி இல்லாம ஒரு சமூகமாக எங்களுக்கு வாழவே முடியாது. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படிச்சு தந்தாங்க. நலவுகள் எந்த அளவுக்கு பார்க்கணும் தெரியுமா? ஒரு நாள் ஒரு ஜனாசா வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால, தொழுவிக்க போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நிப்பாட்டிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாசாவை நீங்க தொழுவிக்க கூடாது. கேட்டாங்க, ஏன் இந்த ஜனாசாவை நான் தொழுவிக்க கூடாது? சொன்னாங்க, எங்களுக்கு இந்த மனுஷனை பத்தி ஒரு நலவே தெரியா, ஆஹா மோசமானவன் என்று சொன்னாங்க. எனவே இந்த ஜனாசாவை நீங்க தொழுவிக்கிறது அவ்வளவு நல்லம் இல்லை, யாரும் சொல்ல, நாங்க யாரும் சரி பார்த்து போட்டுருவோம் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்புறாங்க, மக்கள் சஹாபாக்கள் கிட்ட பார்த்து கேட்குறாங்க, இந்த ஜனாசாட ஏதாவது ஒரு நலவை சொல்லுங்களே. யாருமே எலும்பல்ல, கஷ்டப்பட்டு ஒருத்தர் எழும்பிட்டார். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் சில ஃபாரினர்ஸ் இங்கே வந்த நேரத்தில் அவங்களோட பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி செக்யூரிட்டியாக இணைய போடப்பட்டுச்சு. அந்த இரவில் அந்த வந்த மக்களுடைய சாமான்களை பார்க்கறதுக்காக வேண்டி இவரும் எனக்கு துணையாக இருந்தார் என்பதாக சொன்னார். கண் விழிச்சிருந்தார், அல்லாஹுடைய பாதல கண் விழிச்சிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பினாங்க, அந்த ஜனாசாவை பார்த்து சொன்னாங்க, இன்ன அஸ்ஹாபக யظنون بأنك من أهل النار وأنا أشهد بأنك من أهل الجنة. அந்த ஜனாசாவை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களோட நண்பர்கள் உங்களோட தோழர்கள் நினைக்கிறாங்க நீங்க நரகவாதிகளில் நின்றும் உள்ளவர் என்பதாக. நான் ரசூலுல்லாஹ் சாட்சி செல்றேன்,
நீங்க சொர்க்கவாதி 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 என்பதாக சொல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுக்கிட்ட ஒரு மனிதண்ட 1000 நலவுகள் இருக்குது. 1000 நலவுகள் தேடி தேடி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தோண்டி தோண்டி என்ன பார்க்கிறோம் தெரியுமா? ஏதாவது ஒரு குறை உண்டு. நீங்க என்னதான் சொன்னாலும் ஒரு நாள் நான் இப்படி இவரை பற்றி இப்படி செஞ்சாங்க என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், இதை சொல்லி அதுக்கு பிறகு தொடர்பு வைக்க தேவையில்லைன்னு சொல்றோம். 1000 நலவுகள் இருக்குது. அந்த கெடுதியை பைத்து தேர்ந்தெடுக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால 1000 கெடுதிகள் சொல்லப்பட்டுச்சு. தேடி 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 அந்த ஒரு நலவை எடுத்து சொன்னாங்க இவர் சொர்க்கவாதி என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்களும் ஒரு முஸ்லிம் கம்யூனிட்டி. ரப்புல் ஆலமீனுடைய உதவி எங்களுக்கு இறங்கணுமா? ஒரே ஒரு நிபந்தனை, நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். எப்ப எங்களுக்கு மத்தியில நாங்க சண்டை சச்சரவு பிரச்சனை மனஸ்தாபங்களோடு இருப்போமோ ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய உதவி அந்த கவுமுக்கு இறங்கவே இறங்காது. கவுமுக்கும் இறங்காது, தனி மனிதனுக்கும் இறங்காது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துஅரதுல் அஅமாலு ஃபீ குல்லி இஸ்னைனி வ ஹமீஸின் வ யக்ஃபிருல்லாஹு லிகுல்லி இம்ரிஇன் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ. ஒவ்வொரு திங்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமை, ஒவ்வொரு திங்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமை அல்லாஹ்வுக்கு முன்னால மக்களுடைய நன்மைகள் காட்டப்படுவது. அல்லாஹ் எல்லா மக்களை மன்னிச்சு கொண்டே போறான், ஷிர்க் செஞ்சவங்களை தவிர. ஷிர்க் செஞ்சவங்களை தவிர எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லம்ரஅன், இன்னொரு மனிதன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹனா, அவருக்கும் அவருடைய ஒரு சகோதரருக்கு மத்தியில, ஒரு முஸ்லிமுக்கு மத்தியில மனக்கசப்பு இருக்குது, கோபம் இருக்குது, பேசாம இருக்கிறார், கதைக்காம இருக்கிறார், சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சொல்லுவான், உத்ருகாஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அந்த ஷிர்க் செஞ்ச மக்களை நான் மன்னிக்காம இருக்கிறேனே, அந்த மக்களோடு இவங்களை சேர்த்துடுங்க, இவங்க ஒத்துமையாக வரை நான் இவர்களை மன்னிக்கவே மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நாங்க பாட்டிக்காக வேண்டி பிரிகிறோம், நாங்க சின்ன சின்ன விஷயத்துக்காக வேண்டி பிரிகிறோம், காணிக்காக வேண்டி பிரிகிறோம். அல்லாஹ் சொல்லுவான், ஷிர்க் செஞ்ச அந்த முஷ்ரிக்கீன்களோட சேர்த்து வைங்க, இவன்களை நான் மன்னிக்க மாட்டேன். சேர்ந்து வரட்டும், ஒத்துமையாக வரட்டும், உம்மத்தாக வரட்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை எதிர்பார்த்தது இதை வச்சுதான். அபூ துஜானா ரலியல்லாஹு அன் ஹுதுபால இவ்வளோ எல்லாம் சொல்ற நோக்கம், எங்களோட உள்ளங்களை பேசுற நானும் தான், கேட்கிற நீங்களும் தான். ரபீஉல் அவ்வல், இந்த முபாரக்கான மாதத்துல எங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் எடுக்கணும். கேட்டுட்டோம் பெய்த்துட்டோம், இல்ல இல்ல, மாற்றங்கள் வரணும். அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவர் கடைசி சக்கராத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் நோய் விசாரிக்க வாரார். அவர் யாரு? அபூ துஜானா, பத்ருடைய சஹாபி, உஹுதுடைய சஹாபி, ஹந்தக்குடைய சஹாபி, ஹுனைனுடைய சஹாபி, தபூக்குடைய சஹாபி. உஹுதுல ரசூல் அவரை பார்த்து சொர்க்கவாதி என்றே சொல்லிட்டாங்க. அப்படியா கொண்டவர் கடைசி சக்கராத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தர் நோய் விசாரிக்க வாரார், சந்தோஷமா இருக்கிறார். யதஹல்ஹலு வஜுஹுஹு, முகம் பிரகாசமாக இருக்குது. கேட்டாங்க, இந்த சக்கராத்தில் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க, என்ன காரணம்? சொன்னாங்க, நான் அல்லாஹ் இடத்துல 2 விஷயங்களை வச்சு சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன் என்பதாக சொன்னாங்க. உள்ளத்தால யோசிங்க, எந்த அமலா இருக்கும்? பத்ரா, உஹதா, ஹந்தக்கா, ஹுனைனா, எதை வச்சு சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறாங்க? அவர் என்ன தெரியுமா சொன்னார்? பத்ரும் இல்ல, உஹதும் இல்ல, ஹந்தக்கும் இல்ல, ஹுனைனும் இல்ல, நான் அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன். ஃபகான கல்பி லில் முஸ்லிமீன சலீமா, எனக்கு யாரோடும் எந்த மனக்கசப்பும் இல்லை என்பதாக சொன்னார். எனக்கு யாரோட எந்த மனக்கசப்பும் இல்ல, அதை வச்சு அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன். பத்ர் அல்ல, நான் பள்ளியை கட்டி கொடுத்திருக்கிறேன், நான் மദ്രസ ஒன்று உதவி செய்கிறேன், 10 குமர காரியம் செஞ்சு கொடுத்திருக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, என் உள்ளத்துல யாரை பத்தி மனக்கசப்பு இல்ல, எல்லாத்தோட நல்லெண்ணத்தோடு இருக்கிறேன். இதை வச்சு அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன் என்பதாக சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த மஜ்லிஸிலிருந்து எழும்பி போக முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கடைசி 2 வசியத், யா உம்மதி யா உம்மதி அஸ்ஸலா வமா மலகத் ஐமானுக்கும், என்னுடைய உம்மத்தார்களே, தொழுகையை பற்றி பிடிச்சுக்கோங்க, நானும் நீங்களும் முடிவு செய்வோம், தொழுகை எந்த காரணத்துக்கும் கலா செய்ய மாட்டேன்.
ரெண்டாவது அடிமைகளோட விஷயத்துல அல்லாஹ்வை பயந்துக்கோங்கோ. அடிமை இந்த காலத்துல இல்ல. அப்ப உம்மா, வாப்பா, சகோதரர், முஸ்லிம் கம்யூனிட்டி இவர்களுடைய விஷயத்துல நான் எவ்வளவு அல்லாஹ்வை பயப்படணும். எனவே எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், எல்லாமே மறந்துட்டேன். நான் மக்களோட நலவை பாப்பன், கெடுதிகளை நான் அப்படியே மன்னிச்சிட்டேன், மறந்துட்டேன், நான் அப்படியே சேர்ந்து போவேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வரக்கூடிய வாரம் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எலெக்ஷனையும் வச்சிருக்கிறார். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல நாங்க ஹைர கேட்போம், அல்லாஹ் கிட்ட ஹைர கேட்போம். ரபுல் ஆலமீன் அழகான ஒரு நிலைமை எங்கட நாட்டில் உண்டாக்கணும் என்பதாக ஹைர கேட்போம். ஒரே ஒரு ஹதீஸை சொல்லிட்டு முடிக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு பலகீனமான ரிவாயத் தான். இன்னும் சில உலமாக்களுடைய கருத்து அல்லாஹ் முந்தின வேதங்கள் அல்லாஹ் சொல்றான் என்பதாக. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அனா மாலிகுல் முலூக் வ மலிகுல் முலூக் குலூபுல் முலூகி பியதி. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நான் தான் அல்லாஹ், என்னைய தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாருமே இல்ல. நான் தான் மாலிகுல் முலூக், எல்லாம் ஆட்சியாளர்களுடைய ஆட்சியாளர் நான் தான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். குலூபுல் முலூகி பியதி, எல்லாம் ஆட்சியாளர்களுடைய உள்ளம் ஏண்ட கையில இருக்குது, ஏண்ட கண்ட்ரோல்ல இருக்குது என்பது அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். فإن العباد إذا أطاعوني حولت قلوب ملوكهم عليهم بالرأفة والرحمة. எப்ப என்னுடைய அடியார்கள், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நல்ல ஆட்சி வாரது அந்நிய மக்களை வச்சு அல்ல, கெட்ட ஆட்சி வாரது அந்நிய மக்களை வச்சு அல்ல. அல்லாஹ் சொல்றான், எப்ப என்னுடைய அடியார்கள் எனக்கு வழிபடுவார்களோ நான் அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளத்துல இந்த மக்களை பத்தி இரக்கம் பாசத்தை நான் போடுவேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஃபஇன்னல் இபாத இதா அஸௌனி, என்னுடைய அடியார்கள் எனக்கு மாற்றம் செஞ்சாங்கண்டா, தொழுகையே இல்ல, மியூசிக்ல இருக்கிறாங்க, படத்தில் இருக்கிறாங்க, பாட்டில் இருக்கிறாங்க, சுன்னத் இல்லாம இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அதுவும் ரபியுல் அவ்வல் மாதத்துல எங்களுக்கிட்ட அமல் இபாதத் ஒன்றும் இல்ல, பாவத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க யாருக்கும் ஓட் பண்ணுங்க, ஆனா அல்லாஹ் சொல்றான், எப்ப அடியார்கள் எனக்கு மாற்றம் செய்வாங்களோ ஹவ்வல்து குலூப முலூகிஹிம் அலைஹிம் பிஸ்ஸக்தி வன் நிக்மா, நான் அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளத்துல இந்த முஸ்லிம்களை பத்தி ஒரு வெறுப்ப, ஒரு கோபத்தை, ஒரு குரோதத்தை, நான் வைராக்கியத்தை உண்டாக்குவேன் என்று படைத்த அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதோடு முடிக்கல. ஃபலா துஷ்கிலு அன்ஃபுஸகும் பித்துஆஇ அலல் முலூக். இந்த நேரத்தில் அவங்க அநியாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கையை தூக்கி குனூத்துன் நாசிலா ஓதுறோம். குனூத்துன் நாசிலா என்னத்துக்கு? அவர்களுக்கு பதுஆ செய்வதற்காக வேண்டி என்று நாங்க நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், ஃபலா துஷ்கிலு அன்ஃபுஸகும் பித்துஆஇ அலல் முலூக். ஆட்சியாளர்களுக்கு எதிராக கையை தூக்கி பதுஆ செய்ய வேண்டாம். வலக்கின் அஷ்கிலு அன்ஃபுஸகும் பிஸ்ஸிக்ரி வத்ததர்ருஇ கை அக்ஃபியகும். அதுக்கு நேர் மாற்றமாக ஸிக்ர்ல, குஷூல, குதூல, நல்ல இபாதத்துல, பாவத்திலிருந்து தூரமாகிற விஷயத்துல நீங்க ஈடுபடுங்க, நானே அந்த ஆட்சியாளர்களுக்கு போதுமானவனாக ஆகுவேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நல்ல ஆட்சி வாரது எங்கட கையில தான் இருக்குது. அப்படி என்ன ஓட்லையா? ஓட்ல தான். ஆனா எப்ப முஸ்லிம்களிடத்துல தீன் இருக்குமோ அல்லாஹ் நல்ல மக்கள் ஆட்சியாளர்களாக தருவான். எப்ப முஸ்லிம்கள் கிட்ட தீன் இல்லையோ, அமல் இல்லையோ, தொழுகை இல்லையோ, பாட்டோ படமோ, அந்த நேரத்தில் அல்லாஹ் நல்ல ஆட்சிகளை தர மாட்டான். அந்த நேரத்திலையும் பதுவா செய்ய வானம், உங்களைய மாத்துங்க, நான் அந்த ஆட்சியாளர்களை மாத்துறேன். கமா தகுனூன் கதாலிக யுஅம்மரு அலைக்கும் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க எப்படி நடந்து கொள்றீங்களோ அதுக்கேற்ற ஆட்சியை தான் நாங்க தருவோம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى
وترضى. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله، فاتقوا الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. أحبتي في الله، إن الكرم قلب المؤمن، وهو الأصل الأصيل للإنسان في الأمور الدنيوية والأخروية، وهو مأوى محبة الله سبحانه وتعالى. فالله ينظر إلى قلب الإنسان وعمله، وفي صلاحه صلاح الدين، وفي فساده فساد الدين، حيث قال النبي صلى الله عليه وسلم: ألا إن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله، وإذا فسدت فسد الجسد كله، ألا وهي القلب. وتزكيته واجبة لكل مؤمن، لأن النجاة موقوفة في الآخرة. وقال تعالى: يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. أما إيذاء قلب المؤمن فحرام إجماعا بكل حال، وإعزازه واجب ومشروع لكل عامل. لنا حث الشارع ولا الأخذ والمحبة المشروعية الإسلامية، ونهى عن سوء الظن والحسد والبغل وكسر القلوب، لأن من أعظم مقاصد الشرعية الإسلامية إدخال السرور في القلوب الإنسانية، خاصة في الصدور الإيمانية. اللهم اجعلنا ممن كان قلبه صفاء سليما ليس فيه الغلول والغرور، وأستغفر إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله، فاتقوا الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. واعلموا عباد الله إن الله أمركم أمرا عميما، وبدأ بنفسه تكريما، وثنى بملائكته المقدسة تعظيما، وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأحياهم عثمان، وأقضاهم علي، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله رضي الله عنهم أجمعين. اللهم اغفر للعباس وأولاده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين، ودمر أعداء الدين، فانصرنا على القوم الكافرين. اللهم أجرنا من النار، ولا تشفي خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى، وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعظكم لعلكم تذكرون.